சாந்தோம் ஜோசப் காலனி அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழு சார்பில் 20ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் விழா சாந்தோம் போலீஸ் பூத் அருகில் விமர்சையாக நடைபெற்றது. அன்னதானம் விழா ஏற்பாட்டினை அந்தோணிசாமி, அமுல்ராஜ், சூசைராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக திமுக 125வது வார்டு கவுன்சிலர் திருமதி ரேவதி, திமுக 125வது வட்ட செயலாளர் வெற்றிவேல், அம்பேத்கர் மக்கள் படை நிறுவன தலைவர் மதிபரையனார், குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் சேவா ரத்னா ராஜேந்திரன், ஏப்ரல் 14 இயக்கம் நிறுவன தலைவர் சசிகுமார், நாம் தமிழர் கட்சி தென் சென்னை மாவட்ட தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக நடந்து செல்லும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உணவளித்தனர். இதில் அகஸ்டின், செல்வராஜ், கருப்பையா, ஏசுராஜ், நாதன், லூகாஸ் சார்லஸ், டோம்னிக் ராஜா, அருண், சதீஷ், டேவிட், அருண் ராஜ், வினோத், விஜய், ராஜ்குமார், நெல்சன், அருண், தீபக் டோனி, விமல், ராஜேஷ் பிரகாஷ், ஜெரி மார்டின், பிரிட்டோ, டோம்னிக் சாம்சங், லக்ஷ்மணன், ஆகாஷ், ஆனந்த், ரோடித், வசந்த், ஜித்தன் மற்றும் வினோத், விஷால்ராஜ், ஆகாஷ் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அன்னதானம் வழங்கும் விழாவினை சிறப்பித்தனர். மரியே வாழ்க. இந்த அன்னை வேளாங்கண்ணி கொடியேற்று விழா வருட வருடம் நடக்கிறது. இந்த வருடமும் வருகின்ற 29வது தேதி அன்னை கொடியை காண இங்கே சென்னையில் இருக்கின்ற பல்வேறு பகுதியிலிருந்து நடைப்பயணமாக செல்லக்கூடிய பக்தர்களுக்கு நம்முடைய மயிலை முத்து திரு ஜோசப் காலனி பாத யாத்திரை குழு சார்பில் எழுச்சியோடு பக்தியோடு இங்கே வரும் பக்தர்களுக்கு, நடந்து செல்கிற பக்தர்களுக்கு சிறப்பான ஒரு அறுசுவை உணவு இங்கே வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும். இது 20வது ஆண்டு. அது மாதாவை நம்பி செல்கிறவர்கள் என்றைக்கும் வீண் போக மாட்டார் என்பதை ஒவ்வொரு வருடமும் நடந்து செல்கிற எங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்த மாதாக்கு எங்கள் குழுவின் சார்பில் எந்த நன்றியும் வணக்கத்தையும் கேட்டால் மாதாவுடைய சக்தி அதை உணர்ந்திருக்கின்றவர்களுக்கு தான் தெரியும், அதை ருசித்தவர்களுக்கு தான் தெரியும். எங்கள் வாழ்விலே ஒரு அற்புதத்தை எல்லாம் செய்ததுதான் நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி மாதா அவர்கள். அதே போல இந்த பக்தர்கள் அவரவர்களுக்கு என்ன குறையோ அதை வேண்டி மாதா இடத்திலே செல்கிறார்கள் நடைபயணமாக. அவர்களுக்கு எந்த குறையும், எந்த தீங்கும், எந்த இது வராமல், ஆபத்தும் வராமல் அவர்களை மாதா காத்து அவர்களை நடைபயணத்தை முடித்து கொடியை அவர்கள் பார்த்து வீடு திரும்ப வரை மாதா துணை என்றைக்குமே இருக்கும். இதை சிறப்பாக இந்த வருடம் இந்த அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இங்கு எங்களுக்கு உதவி செய்த அத்தனை தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், எங்களுடைய குழுவை சார்ந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிவிட்டு, சிறப்பாக ஏற்பாடு எங்களுக்கு காவல்துறை எங்களுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து எங்களுக்கு உதவி புரிந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கு பாத்திரம் வருடம் உதவி புரிந்த நம்முடைய மயிலை பாலவிநாயகர் என்டர்பிரைசஸ் அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பாய் இப்ராஹிம் அவர்களுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பந்தல் அமைத்து தந்த முருகேசன் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விழாவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அரும்பாட்டு போகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களை, பக்தர்களை விழாக்குழுவின் சார்பில் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விருந்தினர்களாக கலந்து கொண்ட நம்முடைய இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி ரேவதி அவர்களும், அதே போல அவருடன் வருகை தந்த இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் வெற்றிவேல் அவர்களும், அதே போல அண்ணன் மதிபரனார் அவர் உண்மையில ஒரு அம்பேத்கர் மக்கள் படை ஒரே ஒரு வாட்டிதான் அவர் சொல்லுவாரு. ஆனா கரெக்டா வருடம் அவர் இந்த நிகழ்ச்சியில கைதாப்பேட்டையில இருந்து இங்க வந்து கலந்து கொண்டு மக்களுக்கு ஒரு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். அதே போல இந்த ராஜேந்திரன் அவர்கள், அதே போல நாங்கள் போய் நோட்டீஸ்லாம் அவர்கிட்ட கொடுக்கவே இல்லை, ஒரே போன்ல பண்ணோம். அதே மாதிரி அவருக்கு என்னவோ அதை எங்களுக்கு பூர்த்தி செய்தார். அவருக்கும் அதே போல நம்முடைய பகுதி கூழ் தோட்டத்தினுடைய ஊர் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தென் சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் பி குமார் அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பிலும், அதே போல
நம்ம சசிகுமார் அவர்கள், அண்ணன் ஏப்ரல் 14 இயக்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வருகை தந்த அத்தனை விஐபிகளுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் அந்த மாதா அருள் அவர்களுக்கு என்றைக்குமே நிலைத்திருக்க அவர்களுக்காக ஜெபிக்கின்றவர்களை நாங்கள் சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அனைவருக்கும் எங்கள் இளைஞர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க.